என்னடா இது இந்த கை குழந்தையோட காலுக்கு வாங்கின கொலுசுக்கு 30,000 விலையா? ஆமாங்க, நான் பில் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நான் என்னோட 2 குழந்தைங்களுக்காக கொலுசு வாங்குறதுக்கு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டிசைன் எல்லாம் பார்த்துட்டு ரேட் கேட்டதுக்கப்புறம் தான் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்த மாடலுக்கு வந்து 45,000 சொன்னாங்க. எப்படின்னா பெரிய பாப்பாவுக்கு சலங்க கொலுசு டபுள் முத்து இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுருந்தோம். அது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ 2 பேத்துக்கு வாங்கணும் அப்படின்றதுனால வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிரும்னு சொல்லிட்டு பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் சிங்கிள் முத்து இருக்கிறதுலே கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். குட்டி பாப்பா இன்னும் நடக்க ஆரம்பிக்கலை. ஸோ அவங்களுக்கு சலங்க கொலுசு வாங்காமல் கொஞ்சம் சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். என்ன தான் நம்ம வந்து கொஞ்சம் கிராம் கம்மி பண்ணி மாடல்லையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போனாலுமே எங்களுக்கு வந்து 38+ பட்ஜெட் வந்துருச்சு. என்னோடய மேரேஜ்க்கு எனக்கு நான் வாங்கின கொலுசு வந்து 6,500. இதுதான் நான் அதிகபட்சமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கொலுசுக்கு நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு. பட் இப்போது கிட்ஸ்க்கு யோசிக்கும் போதே வந்து 30,000லாம் அக்செப்ட் பண்ணவே முடியல. நம்ம எல்லாருமே கோல்டு தான் ரேட் ஏறுது, கோல்டு தான் எக்ஸ்பென்சிவாக மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கோல்டுலேயே நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது வெள்ளியும் கிட்டத்தட்ட கோல்டுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. போகிற போக்க பார்த்தா மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ்னால வந்துட்டு வெள்ளி, தங்கம் இது எதையுமே வந்துட்டு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க போல்.